ஏட்டி, காலையில தூங்க விடாம இப்படி எழுப்பிட்டு கிடக்கியே, இது நியாயமா படுதா உனக்கு? ஓ, நேத்து ராத்திரி கேட்டதுக்கு தூக்கம் வருதுன்னுட்டேரு. இப்ப கேட்டா இப்போ இன்னும் உறங்க போறங்கேரு. அப்போ எப்பதான் நான் சேலையை கொண்டு உங்க அம்மாட்ட கொடுக்கறது? எனக்கு ப்ளூ கலர் நல்லா இருக்குமா இல்ல பிங்க் கலர் நல்லா இருக்குமான்னு இப்ப சொல்ல போறீரா இல்லையா? ஏட்டி, உனக்கு எது பிடிச்சிருக்கோ அதை எடுத்துக்கிட்டு இன்னொன்னு அம்மாட்ட கொடு. சும்மா நொய்யுங்காது. கொஞ்ச நேரம் தூங்க விடுறியா? இப்படியெல்லாம் சொன்னா வேலைக்கு ஆகாது. ஒழுங்கா சொல்லும். எனக்கு எந்த கலரு நல்லா இருக்கும்னு நல்லா யோசிச்சு சொல்லும். ஏட்டி, புளு கலரை நீ வச்சுக்கிட்டு ரோஸ் கலரை எங்க அம்மாட்ட கொடு. அப்போ எனக்கு ரோஸ் கலர் நல்லா இருக்காது அப்படிங்கிரு. போன வருஷம் கல்யாண நாளைக்கு ரோஸ் கலர் சேலை தானே வாங்கி கொடுத்திரு. உனக்கு ரோஸ் கலர் தான் எடுப்பா இருக்கும்னு சொன்னீரா இல்லையா? இப்போ மட்டும் எப்படி ப்ளூ கலர் சேலையை வச்சுக்கோன்னு சொல்றீரு? சரி டி, ரோஸ் கலரை நீ வச்சுக்கிட்டு ப்ளூ கலரை எங்க அம்மாட்ட கொண்டு கொடு. இந்த வருஷம் கோயில் கொடைக்கு ப்ளூ கலர் தானே எடுத்து கொடுத்திரு. ப்ளூ கலர் தான் உனக்கு அப்படியே அம்சமா இருக்கு அப்படின்னு சொன்னீரா இல்லையா? இப்போ எப்படி ரோஸ் கலர் வச்சுக்க சொல்றீரு? என்ன டீ செய்ய சொல்ற? இப்படின்னா அப்படிங்கிற, அப்படின்னா இப்படிங்கிற. இப்ப நான் என்னதான் செய்யணும்? அதுவா, ரெண்டையும் நானே வச்சுக்கிறேன். உங்க அம்மாக்கு வேற சேலை எடுத்துக்கணும். ஏட்டி, இதுக்குதான் காலையில இந்த வரத்து வந்தியா? என்னை தூங்க விடாம எழுப்புன்னு எழுப்பிக்கிட்டு இப்ப ரெண்டு சேலையும் நீயே வச்சுக்கிறேன்னு சொல்ற. நேத்து நான் சேலை எடுத்துட்டு வரும்போது அம்மா பாத்துச்சு. நல்ல மரியாதையோட நீனே கொண்டாந்து கொடுப்பேன்னு நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இப்போ கேட்டா என்ன சொல்லுவ? அத நான் சொல்லிக்கிறேன். உங்களுக்கு என்னத்துக்கு இந்த தயக்கம்? இந்த ரெண்டு சேலையும் எனக்கு தான். வரட்டா? அட பாவி, ஊர்ல ரெண்டு பொண்டாட்டி வச்சிருக்கவங்களாம் நல்லா இருக்கான். ஆனா ஏன் பாடுதான் பெருந்திண்டாட்டமா இருக்கு. இவ ஒருத்திய கட்டிக்கிட்டு நான் படுற பாடு இருக்க. ஏல, உங்க அம்மாக்கு போய் தானே இந்த வீட்டுல எதுனாலும் மிச்சம் எல்லாம் உங்க அம்மாக்கு தான். அவ ரெண்டு செடியும் வச்சுக்கிட்டு போறா. அவ உடுத்தினாதான் அழகா இருக்கும். இல்ல, முதல்ல எனக்கு என் பொண்டாட்டி தான் முக்கியம். அப்புறம் தான் யாருனாலும். எல்லாம் உங்க அம்மாக்காக தான். ஏன், நான் சம்பாத்தியம் பண்றதே அவளுக்காக தானே. இந்த உலகத்துல அவளை தவிர எனக்கு ஏதாவது முக்கியமா என்ன? அதான் ரெண்டு சிலையும் அவளையே வச்சுக்க சொல்லிட்டேன். ஏமல, என் தைரியத்துக்கு என்ன குறைச்ச? ஏமல, என்ன பார்த்தா உனக்கு எப்படி இருக்கு? அம்மா, நீ இப்போ வந்து இல்ல இறங்கல கீழே. இதுதான் நல்ல மெட்ட மாதிரி இருக்கு. நீ அப்படியே பேசு. என்னாச்சு? இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? ஏன் இப்படி கோவமா இருக்க? அப்ப நம்ம அவளும் பேசிக்கிட்டு இருந்ததே எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு தம்ல இருந்தே. உங்க ஆத்தாக்காரி தான் எல்லாமே வாம்ல. அப்ப நான் என்னத்துக்கு இந்த வீட்ல எனக்கு ஒரு மருமதை இல்ல. அதுக்கு இப்போ என்ன பண்ண போற? வீட்டை விட்டு போறபடியா? வீட்டை விட்டு போப்படியா? இல்ல, உன் மவனை பேச விட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கியா? ஏம்மா, அப்படியெல்லாம் ஒண்ணு இல்லம்மா. அவன் அவ அம்மாவை பத்தி கேட்டுக்கிட்டு இருந்தான், அதனால சொல்லிக்கிட்டு இருந்தேன். நீ ஏமா தப்பா எடுத்துக்கிற? உன் பொண்டாட்டிக்கு ரெண்டு சேலை எடுத்து கொடுத்துருக்க. எத்த ஆத்தா, எனக்கு ஒரு சேலை எடுத்து கொடுத்தியால? எனக்கு கொடுக்கணும்னு உனக்கு தோணுச்சா? அம்மா, இன்னைக்கு உன்னை கடைக்கு கூட்டிட்டு போய் வாங்கி கொடுக்கலான்னு நினைச்சேன். ஏமா இப்படி எல்லாம் பேசுற? உமா கதை விடாதல. ஏலே, உன் பொண்டாட்டிக்கு மட்டும் நல்ல பட்டு புடவையா ரோஸ் கலர்ல ஒண்ணு, ஊதா கலர்ல ஒண்ணு எடுத்து கொடுத்துருக்க. உனக்கு பச்சை கலர்ல எடுக்கணும்னு அப்பா திட்டம் போட்டு வச்சிருக்கு. அப்படிதானப்பா? ஏமல, எனக்கு பச்சை கலர் பிடிக்காதுன்னதும் பச்சை கலர்ல எடுக்க திட்டம் போட்டுக்கானா? அவன் அப்படித்தானே பண்ணுவான். நான் பெத்த மாவம்ல எப்படி இருப்பான்? இப்படி எடுத்ததுக்கெல்லாம் சண்டை போடுறேன். அப்படித்தான் உனக்கு ரோஸ் கலர் எடுத்து கொடுத்தா ரோஸ் கலர் பிடிக்காது, ஊதா கலர் எடுத்து கொடுத்தா ஊதா கலர் பிடிக்காது. அதுக்காக தான் எங்க அப்பா உன்னை கூட்டிட்டு போய் உனக்கு பிடிச்ச கலர்ல வாங்கி கொடுக்கணும்னு நினைச்சிருக்கு. தெரியுமா? சும்மா எதையாவது நினைச்சுக்கிட்டு எதையாவது
பதையா அப்படி இருக்காது என்ன? எனக்கு ஒரு மண்ணகத்தையும் வேண்டாம். எவனும் புடவை எடுத்து கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. ஒழுங்க மரியாதையா உன் அப்பன்ட்ட 10,000 ரூபாய் வாங்கி கொடு, நானே போய் புடவை எடுத்துக்குவேன். என்னது 10,000 ரூபாயா? யாச்சி உனக்கு வயசான காலத்துல 1000 ரூபாய்க்கு காட்டன் புடவை எடுத்தா உடுத்துறதுக்கு சுகமா இருக்கும். சரி ஒண்ணுக்கு 2 புடவையா எடுத்துக்கோ, 2000 ரூபாய்க்கு எடுக்கலாம். அதென்ன 10,000 ரூபாய்க்கு? நீ என்னமோ உனக்கு மட்டும் பிளான் போட்ட மாதிரி தெரியலையே, உன் மவளுக்கு சேர்த்துல பிளான் போட்ட மாதிரி இருக்கு. என்ன யோசிக்கிற? 10,000 ரூபாய் வாங்கிட்டு நான் உன் கூட கடைக்கு வரேன். நீ என்ன பண்ற ஏது பண்ற எல்லாத்தையும் கணக்கு பண்ணிட்டு அப்புறம் சொல்றேன். அட பாவி பயல, எடுத்ததுக்கெல்லாம் கணக்கு பாப்பியோ? முதல்ல உன் அப்ப ஏந்திக்கட்டும், அப்புறம் பேசிக்கிறேன். பட்டியாப்பா எப்படி உங்க அம்மைய ஓட விட்டனே? இல்ல வேற வேணையே வேண்டாம். நீ எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கடைசியில எங்க அம்மா என்ன போட்டு கிளி கிளின்னு கிழிப்பா. கிளிக்கிறவ கிளிப்பு இப்போ சும்மா எடுப்பா. இப்படி ஏமாந்து போய் ஏன் எடுக்க? இங்க பாரு, நீ அம்மாக்கு 2 புடவை எடுத்து கொடுத்த சரி, அப்போ உங்க அம்மைக்கு ஒரு 2 புடவை எடுத்துட்டு வந்திருக்க வேண்டியதானே? அதை விட்டு போட்டு ஏன்பா அப்படி இருக்க? இல்ல தெரியாம பேசாத. இவளுக்கு ஒரு புடவை, எங்க அம்மைக்கு ஒரு புடவை தான் எடுத்துட்டு வந்தேன். அவ தான் 2யும் தூக்கிட்டு போயிட்டா. என்னப்பா சொல்ற? 2 செடியும் அம்மா புடிங்கிட்டு போயிட்டா. செடியான கேடி எடுப்பா போலயே. ஏ அப்பா, நல்ல வேளை உங்க அம்மா தான் 2 செடியும் புடிங்கிட்டு போயிட்டுன்னு போட்டு கொடுக்காமையாவது இருந்தியே. நீ போட்டு கொடுத்துருந்தனா இந்நேரம் அவ்வளவுதான் ஆச்சு. அம்மாவா மண்டே பின்னு பிச்சிருக்கும். ஆமால, உங்க அம்மா சரியான கேடி பில்லா கில்லாடி ரங்கா. என் பாட்டை பத்தியா? எங்க ஆத்தா கிட்டயும் மல்லுக்கு நிக்காம இவ கிட்டயும் மல்லுக்கு நிக்காம எப்படி தப்பிக்கிறதுன்னு படாத பாடுபட வேண்டியதா இருக்கு. சரி விடுப்பா விடுப்பா, இதெல்லாம் சக்கச்சன் தானே. சண்டை சட்டை கிளியாமல போகும். ஃபீல் பண்ணாத எலும்பு எலும்பு நேடாயிட்டு. அப்புறம் உங்க அம்மா ஆட மல்லுக்கு நிக்க போகுது, அதுக்கு ஒரு சேலை எடுத்து கொடு. எனக்கு 2 டவுசர் சட்டை, அப்புறம் சுக்கிக்கு பிடாக்கு எல்லாம் எடுக்கணும். கிளம்பு. இல்ல அதான பார்த்தேன். என்னடா பக்கத்துல வந்து ஐஸ் வச்சுக்கிட்டு இருக்கியேன்னு. இப்போ வெடி வேட வாங்கணும். கிளம்புப்பா, நேடாயிட்டலாம். நிறைய வெடி வாங்கி கொடுப்பா. அப்படியே ஆச்சி முன்னாடி வச்சு டொப்புன்னு வெடிக்கணும் தெரியுமா? ஆமால, நீ வெடிச்சிட்டு போயிருவ. எங்க அம்மா என்ன உண்டு இல்லன்னு ஆக்கும். இப்போ அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்ல. தூட போய் வெடி போடுறேன்னு சொல்லிடுறேன். அதனால ஆச்சி ஒண்ணும் சொல்லாது. ஆனா வெடியே அத்தை வரும்போது குடுக்க வைப்பேன், ஆச்சி நடக்கும்போது குடுக்க வைப்பேன். இல்ல எங்க ஆத்தாவை போட்டு தள்ளுறதுக்கு பிளான் பண்றியோ? இங்க பாருல, இந்த வேலையெல்லாம் வச்சுக்காத. ஒழுங்கா போய் டவுசர் சட்டையை போட்டுட்டு கிளம்பு. சுக்கியையும் கிளம்ப சொல்லு. இல்ல 2 சேலை ஏற்கனவே எடுத்து கொடுத்தாச்சு. இப்போ அவளை கூட்டிட்டு போனா 3வது ஒண்ணு எடுப்பா. எடுத்துட்டு போடாப்பா, நம்ம அம்மா தானே. நல்லா ஜாலியா சந்தோஷமா இருந்துட்டு போட்டும். தீபாவளிக்கு எடுத்து கொடுக்கறத சந்தோஷமா எடுத்து கொடு. அதான் நல்ல போனஸ் போட்டுப்பானே. போடாம எடுப்பான், சத்தமே காட்ட மாட்டியே. ஆமால, போட்டான் மொத்த காசையும் கரைக்கிறதுக்கு. சரி ஃபீல் பண்ணாத. அம்மாவையும் கிளம்ப சொல்றேன். அப்படியே வெளியே போய் சாப்பிட்டு, அப்படியே தீபாவளிக்கு துணி மணி எடுத்துட்டு, அப்படியே ஒரு படத்துக்கு போயிட்டு, அப்படியே வெடி எடுத்துட்டு வந்துருவோம். சரியா? இது வேறயா? சரி போய் கிளம்புங்க. ஆச்சியையும் கிளம்ப சொல்லு.